அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஊழிக்காலம் என்பது இறைவன் சிவபெருமான் உலகை சம்ஹாரம் செய்யக்கூடிய காலம். அந்த காலத்திலே இந்த ஒருவித சுழற்சி, கால சுழற்சி, யுகத்தினுடைய முடிவு ஏற்பட எல்லா உயிர்களையும் தன்னுள்ளே ஒடுக்கி இறைவன் யாருமற்ற ஏகாந்தத்திலே இருப்பார். அப்படி இருந்தவர் ஊழி பெருவெள்ளம் ஏற்பட்டு 14 புவனங்களும் அதிலே மூழ்கடித்து போன பிறகு மறுபடியும் படைப்புத் தொழிலை மேற்கொள்ளும் விதமாக பிரம்மனை தோற்றுவித்து பிரம்மனுக்கு இந்த சிருஷ்டி செயல், படைப்புச் செயல் குறித்த இரகசியங்களை போதித்து அவனை கொண்டு இங்கே படைப்பானது தொடங்கும்படியாக செய்வார். அப்படி செய்வதற்கு முன்பாக மங்கள பொருட்கள் சிலவற்றையெல்லாம் சேகரித்து வைத்து அதை கொண்டு பிரம்மன் படைப்புத் தொழிலை தொடங்கும்படியாக அமைப்பார். அதற்கு வேண்டி பிரம்மனை படைத்த உடனேயே திருக்கைலாயத்திலிருந்து புனிதமான மண்ணை திரட்டி அதிலே கங்கை நதியின் தீர்த்தத்தை விட்டு அதை ஒரு குடமாக செய்து, ஒரு கும்பம் போலே செய்து, அதை பூரண கும்பமாக சிவபெருமானுடைய அருட்சக்தியை அதிலே பிரதிஷ்டை செய்து அதை வைத்து வணங்கி வழிபடும் விதமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில்தான் ஊழி பெருவெள்ளத்திலே இப்படி செய்யப்பட்ட அந்த குடம், அந்த புனித குடம், பூர்ண கும்பம் மிதந்து கொண்டு வந்து கும்பகோணம் என்றழைக்கப்படும் திருத்தலத்திலே தங்கி நின்றது என்று பார்க்கிறோம். அந்த இடத்தில்தான் சிவபெருமான் ஒரு கிராத வேடம் ஏற்று வேடுவனாக தோன்றி அந்த கடத்தை எங்கே சென்று தங்கியதோ அந்த கும்பகோணம் தலத்திற்கே ஏகி அந்த கும்பத்தை குறித்து ஒரு அம்பு எய்த அந்த கும்பமானது பல பகுதிகளாக சிதறி கும்பகோணத்தை அடுத்து அதை சுற்றியிருக்கக்கூடிய தலங்களிலெல்லாம் சென்று விழுந்ததாம். அந்த நிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கும்பமானது வளைந்தொடிந்து நின்றதாலே அந்த திருத்தலத்திற்கு கும்பகோணம் என்றும், குடம் வந்து தங்கியதாலே குடந்தை என்றும் அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். தேவார பதிகங்களிலே குடந்தை என்றே இந்த திருத்தலம் அழைக்கப்படுவதும் குடமூக்கு என்று அழைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. இதைத் தொடர்ந்து இந்த திருத்தலத்திலே இறைவன் அந்த கும்பத்திலிருந்து கும்பேஸ்வரராக, ஆதிகும்பேஸ்வரராக காட்சி தந்து பிரம்மனால் வழிபடப்பட்டு பிரம்மன் அவரை துதித்து வணங்கி பேறு பெற்ற நிலை. அதனால் அந்த ஸ்தலம் குடந்தை அல்லது கும்பகோணம் என்று பெயர் பெற்று கங்கையை விடவும் புனிதமான காவேரி தீர்த்தம் அந்த கரையிலே வந்து சேரும்படியாக இறைவன் செய்ய அந்த காவேரி நதியிலே சப்த நதிகளும், கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி என்று இந்திய தேசத்தின் மற்ற பகுதிகளில் ஓடக்கூடிய 7 நதிகளும் இங்கே வந்து ஸ்நானம் செய்து 6 நதிகளோடு கூடி இன்னும் பல நதிகளும் வருவதாக ஐதிஹ்யம். அந்த விதத்தில் பல நதிகளும் கும்பகோணம் நகரத்திற்கு வந்து காவேரியிலே மூழ்கி தங்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டு செல்லும்படியான மாகாத்மியம் இந்த திருத்தலத்திற்கு இருக்க பார்க்கிறோம். இப்படி புகழ்பெற்ற இந்த தலத்திலே சூரியனும் வந்து கும்பேஸ்வரரை வழிபடுகிறான். சூரியனுக்கு அவனுக்குறித்தான செயல்களையெல்லாம் எடுத்துரைத்து அவனை தன்னை வழிபட்ட சிறப்பிற்கு உலக உயிர்களுக்கு ஆதார சக்தியாக விளங்கும்படியாக அனுக்கிரகம் செய்கிறார் ஆதி கும்பேஸ்வரரான பெருமான். அதனால் கும்பகோணம் தலத்திற்கு பாஸ்கர க்ஷேத்திரம் என்ற ஒரு பெயரும் உண்டு. பாஸ்கரன் என்பது சூரியனை குறித்து வரக்கூடிய பெயர். அவன் வழிபட்டதாலே இந்த ஸ்தலத்திற்கு அப்படியும் ஒரு பெயர் இருக்க பார்க்கிறோம். அந்த சூரியனே உலக உயிர்களுக்கு ஆதார சக்தியாக தான் இருந்து இருக்கக்கூடிய நிலையில் காக்கும் பணிக்காக இறைவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட திருமாலையும் இந்த தலத்திலே வணங்குவதாக ஐதிஹ்யம். அதனால்தான் குடந்தை திருத்தலம் ஒரு பாடல் பெற்ற தலமாக, திருக்குடந்தை, குடமூக்கு, கீழ்கோட்டம் என்றெல்லாம் பாடல் பெற்ற தலமாக, தேவார பதிகங்களால் கொண்டாடப்பட்ட தலமாகவும், அதே நேரத்திலே ஆழ்வார்கள் வணங்கி துதித்த திவ்ய தேசமாகவும் இருக்க பார்க்கிறோம். திருக்குடந்தை ஆகிற இந்த தலத்திலே சிவபெருமான் வழிகாட்டியபடியே உலக உயிர்களை காக்கும் பொருட்டு நியமிக்கப்பட்டிருக்கும் திருமாலை சூரியன் வழிபடுகிறார். அதற்கான தலம்தான் இந்த திருக்குடந்தை திருத்தலம். இந்த திவ்ய தேசத்திலே இறைவன் சார்ங்கபாணி என்ற திருநாமம் தாங்கி எழுந்தருளியிருக்கிறார். இந்த பெயரை சொல்லும் போதே பலரும் சாரங்கபாணி என்று சொல்லி அதிலே தெரியாமல் ஒரு சிறு பிழையை செய்து விடுகிறோம். சாரங்கம் என்று சொன்னால் அது பாம்பு, அறவை குறித்து வரக்கூடியது. சாரங்கபாணி என்று சொன்னால் பாம்பை கையிலேந்தி இருப்பவனான சிவபெருமானைத்தான் குறிக்கும். சார்ங்கம் என்று சொல்லும் போதுதான் அது திருமாலினுடைய வில்லினுடைய பெயராகிறது. அதனால் இவரை குறித்து சொல்லும் போது சாரங்கபாணி என்றுதான் சொல்ல வேண்டும். சாரங்கபாணி என்று சொன்னால் அது சிவபெருமானை குறித்த திருநாமம் ஆகிவிடும். சாரங்கபாணியாக இவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆழ்வார்கள் அமுதத் தமிழிலே இவரை மங்களாசாசனம் செய்யும் போது ஆறாவமுதன் என்று திருநாமம் சாற்றுகிறார் நம்மாழ்வார்.
ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செடுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று துதிப்பார். சீரார் சென்னல் கவரி வீசுகிறதாம். நல்ல உயர்ந்த சென்னல், நெல் வகையிலே உயர்ந்த நெல் வகை அது. அந்த சென்னல் இங்கே விளைந்து நல்ல நிலையில் விளைந்து அது ஆடி அசையும் போது கவரி வீசுவது போலே காட்சி தருகிறதாம். காவேரி கரையிலே இருக்கக்கூடிய நிலங்களில் நெல் வகை இத்தனை தூரத்திற்கு செழிப்பு பெற்றிருப்பதை தனியே சொல்லவும் வேண்டுமா? அப்படி கவரி வீசுவது போலே நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய அந்த குடந்தை நகர், அது குளிர்ந்திருக்கக்கூடிய அந்த நகரத்திலே உன்னை வந்து கண்டேன். உன்னுடைய கிடந்த கோலத்தின் உயர்ந்த அழகைக் கண்டு அதை தரிசித்தேன் என்கிறார். அந்தபடிக்கே ஆறாவமுதனான இந்த திருத்தலத்து எம்பெருமான் கிடந்த கோலத்திலே, சயனம் செய்த கோலத்தில் இருப்பார். அவருடைய இரண்டு மருங்கிலும், திருமுடியின் அருகிலேயும் திருவடியின் அருகிலேயும் கங்கையும் காவேரி தாயாரும் வணங்கியபடி இருப்பார்கள். இந்த கும்பகோணம் திருத்தலத்தையும் ஸ்ரீரங்கத்தை போலே காவேரி தாயார் அணைத்து கொண்டு செல்வதாக சொல்லுவார்கள். அங்கே எப்படி திருவரங்கம் பெரிய பெருமாளை தன்னுடைய கரங்களாலே வருடிக்கொண்டு செல்கிறாளோ அதுபோலே இங்கேயும் ஆறாவமுத பெருமாளை காவேரி தாயார் வணங்கி துதித்தபடி செல்கிறாளாம். இது பாஸ்கர க்ஷேத்திரமாக அறியப்படுவதாலே சோழர் காலத்தில் நடைபெற்ற திருப்பணியின் போது இந்த கோயிலின் கருவறை மிகவும் கலைநயத்தோடு கூடி ஒரு தேர் போலே வடிவமைக்கப்படுகிறது. சூரியன் வழிபட்ட தலங்களிலெல்லாம் தேர் அமைப்பிலே இறைவனை வைத்து வழிபடுவது ஒரு மரபு போலே இங்கே பார்க்கிறோம். சூரியன் தேரிலே பிரயாணம் செய்வது என்பதுதான் புராண நிகழ்ச்சியாக இருப்பதாலே இங்கேயும் ஆறாவமுத பெருமாளுக்கு கருங்கல்லால் ஆன ஒரு பெரிய தேரை சோழ அரசர்கள் நிர்மாணம் செய்கிறார்கள். அதற்கு முன்பாகவும் கூட அது போன்ற ஒரு அமைப்பு ஒருவேளை செங்கற்களால் ஆனதாக இருக்கலாம், நமக்கு அறிய கிடைக்கவில்லை. ஆனால் சோழர் காலத்திலே திருப்பணி செய்யும் போது மிக உயர்ந்த கலை வேலைப்பாடோடு கூடி கருங்கல்லால் ஆன சக்கரங்கள் பூட்டி கருங்கல்லால் ஆன குதிரையும் யானைகளையும் அந்த கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பூட்டி அவைகள் இழுத்து கொண்டு செல்ல ஆறாவமுத பெருமான் அந்த ரதமண்டபத்திலேயே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அதையும் தவிர சூரியன் அந்த நம் பூமியோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பின்படி 6 மாத காலம் வடக்கிலேயும் 6 மாத காலம் தெற்கிலேயும் இருந்து தன்னுடைய கிரணங்களை பாய்ச்சுவதாலே நமக்கு ஒரு ஆண்டு கணக்கை உத்தராயணம் தட்சிணாயனம் என்று 2ஆக பிரித்து கொள்ளுகிறோம் அல்லவா? அதன்படி தை மாதம் முதல் நாள் பொங்கல் விழா கொண்டாடக்கூடிய நாளிலிருந்து அடுத்த 6 மாதங்கள் உத்தராயணம் என்று அழைக்கப்படும். 6 மாதம் கழித்து ஆடி மாதம் முதல் நாள் பிறக்கக்கூடிய நாளிலிருந்து தொடங்கி அடுத்த 6 மாதங்கள் மார்கழி முடிய தட்சிணாயன காலம் என்று அழைப்போம். இந்த 2 காலை பொழுதிலும் வடக்கேயும் தெற்கேயும் 2 வெவ்வேறு வாசற்படிகள் அமைத்து பொங்கலன்று தொடங்கி அடுத்த 6 மாதம் தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரையிலுமாக, ஆணி மாத இறுதி வரையிலுமாக உத்தராயண வாசல் என்று அழைக்கப்படும் வடக்கிலே இருக்கக்கூடிய வாயில் வழியேயும், அடுத்திருக்கக்கூடிய 6 மாதங்கள் தெற்கில் இருக்கக்கூடிய தட்சிணாயன வாயல் வழியேயும் நாம் உள்ளே சென்று ஆறாவமுத பெருமாளை வழிபடும் விதமாக ஒரு அற்புதமான அமைப்பு இங்கே இருக்க பார்க்கிறோம். 12ஆம் நூற்றாண்டு வாக்கில் குலோத்துங்கன் காலத்தில் இந்த திருப்பணி செய்யப்பட்டிருக்கலாம். அதற்கு தகுதியாக இங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளை வைத்து இப்படி ஒரு காலம் கணிக்கப்படுகிறது. வைணவ அடியார்களுக்கு திருமழிசை ஆழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் இந்த இறைவன் செய்த அருள் திருவிளையாடல்கள் எண்ணி எண்ணி இன்புறத்தக்கதாக அமைந்திருக்கிறது. திருமழிசை ஆழ்வார் பல தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு திருக்குடந்தையாகிற இந்த தலத்திற்கு எழுந்தருளினார். வந்தவர் இறைவனுடைய அந்த கிடந்த கோலத்தை பார்க்கிறார். ஐயா, நீங்கள் ராமாவதார காலத்திலே பல காலம் நடந்தீர்கள். இது தவிரவும் வராகவதாரம் செய்தபோது உலகமே நடுங்கும்படியாக கடலுக்கிடையே இடைப்பட்டு அங்கே கிடந்த பூமாதேவியை மீட்டு கொண்டு வந்தீர். இதனாலெல்லாம் ஏற்பட்ட அசதியின் காரணமாக இப்படி படுத்துக்கொண்டு ஓய்வெடுக்கிறீர்களோ என்று கேட்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இருந்தமை குலுங்கவோ என்று பாடுகிறார். ஏனம் என்றால் வராகவதாரத்தை குறிப்பது. நடந்த கால்கள் என்பது அங்கே ராமாவதார காலத்திலே 14 ஆண்டுகள் காட்டிலும் மேட்டிலும் நடந்தது. இப்படியெல்லாம் பணி செய்ததால் நீங்கள் உடம்பிழைத்து இப்படி உறங்கு கிடக்கிறீர்களோ என்று கூறி பாட, இதை கேட்ட ஆறாவமுத பெருமான் ஆழ்வார் வருகையை அறிந்து எழுந்து அமர்ந்து கொள்ள எத்தனித்தாராம். அதை பார்த்த ஆழ்வார், இந்த கிடந்த கோலத்திலேயே இத்தனை அழகு, நீங்கள் எல்லோரும் காண பகிரங்கமாக எழுந்தமர்ந்து விட்டால் எல்லோருடைய கண்ணெச்சிலும் உங்கள் பேரில் பட்டுவிடும் என்று பயந்து போய் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே என்று வாழும்படியாக இறைவனுக்கு பல்லாண்டு பாடி வாழ்த்துகிறார்.
வைணவ மரபிலே இறைவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவருக்கு எல்லா உற்சவங்களும் நடைபெற வேண்டும், அடியார்கள் எல்லோரும் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடும் மரபு உண்டு. அதைத்தான் இங்கே திருமழிசை ஆழ்வார் ஆறாவமுதனாகிற சார்ங்கபாணி இறைவன் முன்பாக செய்து காண்பித்தார். அதனால் இன்று வரையிலும் கூட கிடந்தது போல் இல்லாமலும் அமர்ந்து கொண்டது போல் இல்லாமலும் கிடந்தவாறு எழுந்திருக்கக்கூடிய உத்தான சயனம் எனப்படும் ஒருவித சயனக் கோலத்திலே திருக்குடந்தையில் ஆறாவமுத பெருமான் காட்சி தருகிறார். தாயார் கோமளவல்லி தாயார் தனிக்கோவில் நாச்சியாராக எழுந்தருளியிருக்கிறார். திருமங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாக திருக்குடந்தை இருக்க பார்க்கிறோம். திருக்குடந்தையினுடைய சிறப்பு, திருமங்கை ஆழ்வார் பாடிய 6 பிரபந்தங்களிலும் குறிக்கப்படும் ஒரே பெருமாள் இவர் மட்டும்தான். வேறு யாருக்கும் இல்லா சிறப்பு. 6 பிரபந்தங்கள் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். 6 பிரபந்தத்திலும் திருக்குடந்தையை குறித்து பாடுகிறார். செல்வம் மல்கு தன் திருக்குடந்தை என்று பாடுவார். செல்வச் செழிப்போடு கூடியதாய் குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்ட குடந்தையாம் அந்த தலத்திற்கு இறைவனாக ஆறாவமுத பெருமான் இருக்க பார்க்கிறோம். இதன்படியே இவர் ஆழ்வார்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவும், இவரை முன்னிட்டு இவர் சன்னதியிலே ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை கேட்ட நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரி வரையிலும் சென்று அதை மீட்டு கொண்டு வந்த சிறப்புகளையும் பற்றி நம் நிகழ்ச்சியிலேயே நாம் இதற்கு முன்பாக பார்த்திருக்கிறோம். வைணவ அடியார்களுக்கு ஆறாவமுத ஆழ்வான் என்று இவரை கொண்டாடி சொல்லுவதுதான் மரபு. இந்த திருத்தலத்தில்தான் திருமழிசை ஆழ்வாரும் யோக திசையிலேயே பல ஆண்டுகள் கூடியிருந்து ஸ்ரீவைகுண்டத்தை சென்றடைந்தார் என்று கூறப்படுகிறது. இங்கே ஆழ்வாருக்கும் பெருமானுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு விதமான தொடர்பினாலே இறைவனுக்கு ஆழ்வார் என்ற சிறப்பு பெயரும், திருமழிசையாருக்கு பிரான் என்று திருமாலினுடைய பட்டமும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தான் மற்ற ஆழ்வார்களை எல்லாம் அப்படி அழைக்க மாட்டார்கள். திருமழிசையாரை மட்டும் திருமழிசை பிரான் என்று, பிரான் என்றால் தலைவன் என்ற பொருளிலே அது இறைவனுக்கு மட்டுமே குறிக்கக்கூடிய சொல். ஆனால் அதை திருமழிசை ஆழ்வாருக்கு சிறப்பாக வழங்கி திருக்குடந்தை தலத்திலே திருமழிசை பிரான் என்ற திருநாமத்தோடும், அதே நேரத்தில் இறைவனுக்கு ஆறாவமுத ஆழ்வான் என்று ஆழ்வாருடைய அந்த பின்னொட்டுமாக சேர்த்து இப்படி ஒரு மாற்றப்பட்ட நிலையிலே உங்களுக்குரிய சிறப்பையெல்லாம் நானும் கொள்ளுகிறேன், எனக்குரிய சிறப்பையெல்லாம் உங்களுக்கும் வழங்குகிறேன் என்று தன்னையே நாளும் விரும்பி தொழுவாருக்கு தன்னுடைய சிறப்புகளையெல்லாம் கொடுக்கும் கருணையோடு கூடி இறைவன் விளங்கக்கூடிய திறத்தை திருக்குடந்தை திருத்தலத்திலே பார்க்கிறோம். இப்படி புராணச் சிறப்பு, ஆழ்வார்கள் வாழ்க்கை வரலாற்றோடு கொண்டிருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு, திருத்தலத்தினுடைய அந்த கட்டிடக்கலை அமைப்பு, அதையும் புராணத்தோடு தொடர்புபடுத்தி பாஸ்கரனாகிற சூரியன் வந்து வழிபட்டதாலே அந்த சக்கரத்தை அமைப்பெல்லாம் பொருத்தி யானை குதிரையெல்லாம் பூட்டி ரதம் போலே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோழர் காலத்திய அற்புதமான கலைப்படைப்பு, திருநாமத்தில் கூட வேறெந்த தலத்திலும் பார்க்க முடியாததாய் சார்ங்கபாணி என்று சாரங்கத்தை அந்த வில்லை உடையவராக காட்சி தரக்கூடிய திருக்கோலம், ஆழ்வார் மங்களாசாசனத்தில் மிகவும் சுவையோடு கூடி பாடிய சிறப்பு, அங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் என்று எந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் தனிச்சிறப்பு பெற்று விளங்குவதாக திருக்குடந்தை ஆறாவமுதனுடைய இந்த சன்னதி இருக்க பார்க்கிறோம். இப்படி கலை அம்சத்தாலும் கட்டிடக்கலை சிறப்பாலும் அழகு தமிழ் பாசுரங்களாலும் பெருமை பெற்ற ஆறாவமுதனுடைய அந்த பெயரே சொல்லும் போதே எப்போது பருகினாலும் இந்த அமிர்தம் சுவைத்து கொண்டே இருக்கும் என்ற பொருள்பட ஆறா அமுது என்றார். அமிர்தம் கூட ஒரு நிலையிலே தேனோ மற்ற இனிப்பு பண்டங்களோ கூட ஒவ்வொரு முறையும் சுவைத்து கொண்டே வந்தாலும் ஒரு அளவிலே திகட்டிவிடும். ஆனால் இந்த பெருமானோ எப்போது உண்டாலும் அந்த இனிமை குறையாதபடிக்கு திகட்டாத செல்வமாகவே இருக்கிறார். அதனால் ஆறாவமுதன் என்று அழகு தமிழிலே திருநாமமும் சூட்டப்பெற்று எல்லா அம்சத்திலும் சிறப்பு பெற்றவரான இந்த பெருமானுடைய சிறப்புகளை இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.